பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் பேருந்துகளில் பயணச்சீட்டு எடுப்பதற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் அப்படி சொல்லி தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரயில்வே அதிகாரிகள் ஒரு சோதனையை மேற்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ பேருந்து நிலையங்களில் ஏடிஎம் இருக்கும், ரயில்வே நிலையங்களில் ஏடிஎம் இருக்கும், பொது இடங்களில் ஏடிஎம் இருக்கும். ஆனால் ஓடும் ரயில், அதாவது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஏடிஎம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஏடிஎம்மை வச்சு பணத்தை எடுத்து வெற்றியும் பெற்றிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் ஏசி கோச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக சரக்கரையில் வச்சு இந்த ஏடிஎம் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் ரயிலின் 22 பெட்டிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதால் இந்த ஏடிஎம் இயந்திரத்தை மக்களால் எளிதில் அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் ரயில் ஓடும்போதும் சரி, இல்லைனா இறங்கும் பொழுது ஏதாவது அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா ஏடிஎம் இயந்திரத்திலே போய் நம்ம பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அனைத்து ரயில்களிலும் இந்த சேவையை வைக்கணும்னு இப்போவே மக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க.